புதுச்சேரியில் மின் கட்டண உயர்வு அறிவிக்கப்பட்டுள்ளது. முதல் 100 யூனிட்டுக்கு ₹2.25 இருந்து ₹2.70 வரை உயர்த்தப்பட்டுள்ளது. 101 யூனிட் முதல் 200 யூனிட் வரை யூனிட்டிற்கு ₹3.25 இருந்து ₹4 உயர்த்தப்பட்டுள்ளது. 201 முதல் 300 யூனிட் வரை யூனிட்டுக்கு ₹5.40 இருந்து ₹6 உயர்த்தப்பட்டுள்ளது. மின்கட்டண உயர்வுக்கு மக்களிடையே கடும் எதிர்ப்பு எழுந்துள்ளது. 20க்கும் மேற்பட்ட பொதுநல அமைப்புகள் சார்பில் செய்தியாளர் சந்திப்பு நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட சுயேட்சை எம்எல்ஏ நேரு, உயர்த்தப்பட்ட மின் கட்டணத்தை உடனடியாக அரசு திரும்பப் பெற வேண்டும், தாமதம் ஏற்பட்டால் பொதுநல அமைப்புகள் சார்பில் போராட்டம் நடத்தப்படும் என எச்சரிக்கை விடுத்தார். ₹500 மின் கட்டணம் செலுத்திய நடுத்தர மக்கள் இன்று ₹3000 கட்ட வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள். கடந்த 3 ஆண்டுகளில் இப்படிப்பட்ட நிலைமை ஏற்பட்டிருக்கிறது. இந்த லாபத்தில் இயங்கும் மின்துறையை தனியார் மயமாக்கும் என்ற நிலைமையை இந்த அரசு எடுத்தது முதல் மின்கட்டணம் உயர்ந்து வருவது மக்களை கொதிப்படைய வைத்திருக்கிறது. மின்கட்டணம் மட்டும் அல்லாமல் கனெக்டட் லோட் சார்ஜ், சர்சார்ஜ், லேட் ஃபீஸு, இப்படி இந்த கட்டணம்லாம் இந்த மின் கட்டண உயர்வுக்கு ஏற்றா போல அதுவும் கூடிக்கொண்டே போகிறது. கூடிக்கொண்டே போதா இன்னைக்கு ₹100 என்ற இடத்துல இருந்து ₹1000 என்ற நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறது. இப்படி பார்த்தா அப்போ அந்தந்த துறைக்கு தகுந்த மாதிரி இன்னைக்கு வியாபாரிகள், தொழிற்சாலையில இன்னைக்கு சாதாரண குடும்பத்தில் இருக்கிற கூலி தொழிலாளர் முதற்கொண்டு இன்னைக்கு அவர்கள் சம்பாரண முக்காவாசி மின் கட்டணத்துக்கே போயிடுன்ற நிலைக்கு அவங்க தள்ளப்பட்டிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட நிலைமையை அரசு உணர வேண்டும். இந்த மின்கட்டண உயர்வை உடனே தடுக்க வேண்டும், ரத்து செய்ய வேண்டும். இந்த அரசு இந்த மின்கட்டணத்தை உயர்வை திரும்ப பெற வேண்டும். அப்படி இல்லை என்றால் பொதுநல அமைப்புகள் மற்றும் பொதுமக்களை ஒன்று திரட்டி நாங்கள் இதை மிகப்பெரிய போராட்டமாக மாற்றுவோம் என்று இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறோம்.